என்னத்த சொல்றது, டெஸ்ட் மேட்ச் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ 5 days டெஸ்ட் மேட்ச் மாதிரி T20ல வந்து ஆமா 3 ஃபேஸா பிரிப்பாங்க. ஓகேவா? ஆமா பவர் பிளே, அதுக்கப்புறமா வந்து இல்ல 7 நான் to போன 15 வாட்டியே ஓவர்ஸ். ஆமா ஆமா நான் போன வாட்டியே நான் அவனுக்கு பேட்டிங் சொன்னேன்ல. டே 1 டே 2 நைட் வாட்ச்மேனா ஷார்துல் தாக்கூர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதேதான் இந்த வாட்டி அவங்களுக்கு கண்டினியூ ஆச்சு. இப்போ அவங்க ம், ஸ்டார்டிங் பேட்டிங் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் விழுந்துருது பவர் பிளேலயே. அதுக்கப்புறமா பவர் பிளேல வந்து ஒரு விக்கெட் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் 7 to 15 ஓவர்ஸ்ல அவங்க வந்து அடிச்ச ரன்ஸே வந்து 63 தான். 63 for 3 இருக்காங்க. ஸோ ம், அங்கிருந்து அவங்க எப்படி வந்து ஃபைனல் ஃபேஸை வந்து ஃபேஸ் 3 வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து அவங்க பேட்ஸ்மேனும் பர்ஃபார்ம் பண்ணல. அவங்க போலர்ஸ் வந்து இங்க நல்லா போட்டதால வந்து அவங்க திணறிட்டாங்க. வெறும் 39 for 3 சம்திங் ஏதோ இருந்தாங்க ஃபைனல் ஃபேஸ்ல. ஓகே. ம், ம், அது ம், வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் பேட்டிங் ஆடுறாங்க அவங்க. ஓகே. ஒரு ம், ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ற ஒரு டீமா இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ம், வந்து ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ற டீமா நம்ம போறோம். ஓகே. ஸோ நம்ம கிட்ட பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா ஓவர் 10 வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. நான் ம், ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன், இதெல்லாம் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓவர் 10 வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்காங்க. சரி, ஓகே. இவங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள், இவங்க மேல நம்பிக்கை இல்லை எனக்கு, எப்ப வேணா சுத்தி சுத்தி அவுட் ஆயிருவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை வந்து நிறைய வாட்டி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. காமிச்சதால நீங்க வந்து ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடுறீங்க. எப்போ வரைக்கும்னா வந்து ஒரு ஃபேஸ் 2 வரைக்கும் ஆடுறீங்க. ஓகே. ஃபேஸ் ம், 2 எப்போனா வந்து ஃபேஸ் 2 இஸ் ஆல் அபவுட் 7 to 15 ஓவர்ஸ். ம், இப்போ இந்த 3 ஃபேஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து 57 for 1 தான் இருந்தாங்க. இங்க சிஎஸ்கே ம், எவ்வளவு இருந்துச்சுன்னா 62 for 2 இருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ ஃபேஸ் ம், 1ல அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க நம்மள. ஸோ ஃபேஸ் 2 ம், வந்தா அங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. 4 ரன் டிஃபரன்ஸ், 66. என்ன விக்கெட்லெஸ்ஸா இருந்தோம், அதுதான் ஒரே ஒரு அட்வான்டேஜ். சோ இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ குஜராத் டைட்டன்ஸ் கிடையாது சிஎஸ்கே. ஓகே. குஜராத் டைட்டன்ஸ் ம், பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் தான். அதுக்கப்புறம் வந்து ம், ஆர்சிபி வந்து என்னதான் ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னதான் வந்து 155 அடிச்சாலும் அதுக்கப்புறம் அவங்க குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஸ்லோவா அடிச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கீழே ஷாருக் கான், ராகுல் திவாத்தியா, ஹோல்டர், ரஷித் கான் இவங்கள மாதிரி பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் இவங்க யாருமே அப்பவே பெர்ஃபார்ம் பண்ணல. பெர்ஃபார்ம் பண்ண ஒரே ஆள் யாருன்னா வந்து ராகுல் திவாத்தியா. அதுவே வந்து ம், அந்த மேட்ச்ல மட்டும் தான் அவன் அடிச்சான். ஓகே. சோ எனக்கு என்ன அப்படின்னா, அவங்க சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. இவங்க ம், இப்படிதான் அப்படின்றது ஒரு ரீசன் இருந்துச்சு. கீழே எங்களுக்கு பேட்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லி, டெப்த் கிடையாது அப்படின்னு. இவங்க கிட்ட டெப்த் இருக்கா இல்லையா அப்படின்றத பேசுறது போறது விடு, தே ஹவ் கிவன் எக்ஸாம்பிள்ஸ். நாங்க டப்பா அடிச்சு அவுட் ஆயிருவோம் அப்படின்றது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா, நீங்க 12வது ஓவர் 13வது ஓவர் வந்துட்டீங்க, ஸ்கோர் பெருசால ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. ஒரு 40 ரன் ஏதோ 45 ரன் தான் அடிக்கணும். அது ஏன் இழுத்துட்டு போய் 19வது ஓவர்ல முடிக்கிறாங்க ம், அப்படின்றதுதான் வந்து ஒரு வெறுப்பு. எனக்கு வந்து ஆர்சிபி ஜிடி மேட்சே வந்து வெறுப்பா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ம். இதெல்லாம் ஒரு ஸ்கோராடா அப்படி இது அடிக்க முடியலையே, இது வந்து இன்னும் வெறுப்பா இருந்துச்சு. டெஸ்ட் மேட்ச் பாக்குற மாதிரி இருந்துச்சு. கரெக்ட் தான்.